உங்களுக்கு தேவையான பணம் வரல அப்படின்னா உங்கள் வீட்டுடைய வடக்கு பகுதியில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. சூரியன் உதிக்கிற திசையை கணக்கிட்டு சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வரும் மணியான ஒரு பேட்டர்ன் இன்றைக்கும் பிரிட்டிஷ்டாங்க ஒரு ரூல் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை சரி பண்ணவே முடியல சார் அப்படின்னா தற்காலிகமாக வாடகைக்கு உங்களை மாற்றி இருக்க சொல்லுவோம். நீங்கள் அங்கே மாறி இருக்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சோம். இந்தியாவில் வந்து அதிகமாக தீவிரமாக வாஸ்தை வந்து ரசித்து விரும்பி நேசித்து பண்ணுறவங்க தான். நீங்கள் ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சில விஷயங்களை வைக்க பேச முடியாது. ஒரு இதே நம்மளுக்கு எந்த நாலேஜ்லையும் வாஸ்துங்கிற தனியாக இன்ஜினியரிங்லாம் கற்றுக்கிட்டு நானும் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். எனக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டு ஒரு 6 வருடம் வந்து நிறைய வீடுகளுக்கு போய் வாலண்டரியாக நான் பேச ஆரம்பித்து நிறைய எனக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி கற்றுக்கிட்ட விஷயம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வாஸ்து இன்ஜினியர் திரு PM கிருஷ்ணராஜன் இணைஞ்சிருக்காரு. வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள நிறைய இருக்கு. பொதுவாகவே இந்த வாஸ்து பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிச்சு வந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய 2K ஜெனரேஷன் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதுறது கிடையாது. இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். ஓகே ரைட் சார். முதல் கேள்வி என்னன்னா, இப்போ வாஸ்து பார்த்து வீடு கட்டினா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வாஸ்து பார்த்து வீடு கட்டலன்னா என்ன ஆகும்? உண்மையாக அவங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய சீரழிஞ்சு போயிடுமா? ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு டிகிரி யூஜியோ பிஜியோ முடிச்சிருப்பீங்க. முடித்த கையோட கேம்பஸில் ஜாப் கிடைக்கணும், அல்லது வெளியில் வந்தோடனே செல்ஃபாக நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணணும். அப்படியே கொஞ்ச நாள் போகிறது, 1-2 வருஷம் போனோடனே நமக்கு மேரேஜ் ஆகணும். அது மட்டும் இல்லை, மேரேஜ் ஆன பிறகும் பேபி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையோ, ஃபேமிலியில் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஜாப் கிடைக்கிது, அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம், அடுத்து மேரேஜ் ஆகுது, அந்த பின்னாடி அந்த பேபி, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே அப்படியே அந்த லைன் சொல்லுவோம். அந்த லைன் வந்து இயல்பாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் நடக்கும். இந்த அலைன்மெண்ட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு வேலை கிடைக்கல சார், சரி வேலை கிடைச்சிச்சு, திருமணம் ஆகலை, சரி திருமணம் ஆகிடுச்சு, குழந்தை கிடைக்கல அப்படின்னா, ஸோ அங்கே தான் வாஸ்து தேவைப்படுது. ஓகே, சரி உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பேபியே இல்லை சார், ஒரு 30 வயசு 35 வயசு ஆகிடுச்சு, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் போகிறோம், ஐவிலாம் போயிட்டோம், அந்த லெவலுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் வீடு அங்கே வாஸ்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகே, கம்ப்ளைண்ட் இருக்குது, தெரிஞ்சிருச்சு, ஒன்று சரி பண்ணணும், அதாவது சரி பண்ணவே முடியல சார் அப்படின்னா தற்காலிகமாக வாடகை வீட்டுக்கு உங்களை மாற்றி இருக்க சொல்லுவோம். நீங்கள் அங்கே மாறி இருக்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சார் பெரும்பாலும் இப்போ ஹிந்துக்கள் வந்து வாஸ்து பார்ப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுமே வாஸ்து பார்க்குறாங்களா, எப்படி சார்? இந்த வாஸ்து அப்படின்றது பொதுவாக மதம் சார்ந்ததாக ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வந்தது. இது இந்து மதம் சார்ந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. ஏன் அப்படின்னா, வேதங்காலங்கள் முதல், ஆதி காலம் முதல் வந்து வேத சாஸ்திரத்துலேயும் வான் சாஸ்திரத்துலேயும் இந்துக்கள் தான் அதில் வந்து முன்னோடியாக இருந்தாங்க. அதனால இது வந்து இந்து மதம் சார்ந்ததா அப்படின்றது எல்லாரும் சொல்லப்பட்டு வந்து, ஆக்சுவலாக அது எந்த ஒரு மதத்துடைய கோட்பாடுகளுக்கும் இது வராது. இது முழுக்க முழுக்க கட்டிடக்கலை. இஸ்லாம் மதத்துக்காரங்களும் பார்க்குறாங்க, கிறிஸ்துவ மதத்துக்காரங்களும் பார்க்குறாங்க, இந்துக்களும் பார்க்குறாங்க. என்னுடைய கிளைண்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இந்துக்களுக்கு நியராக என்னுடைய இஸ்லாம் கிளைண்ட்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. அதாவது முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸில் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை பார்க்குறாங்க, பார்க்காம இல்லை. இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இந்து மதத்துக்காரங்களுக்கு சூரியன் எங்கே ஒதுக்கிறார், முஸ்லீம் மதத்துக்காரங்களுக்கு சூரியன் எங்கே ஒதுக்கிறார், கிறிஸ்தவத்துக்கு எங்கே ஒதுக்கிறாங்க, ஏன் புத்த மதத்துக்காரங்களுக்கு சீக்கிய மதத்துக்காரங்களுக்கு கூட சூரியன் எங்கே ஒதுக்கிறார். ஸோ எல்லாத்துக்குமே சூரியன் அப்படின்றது ஒரு ஆதாரமான ஒரு பொதுவான விஷயம். எல்லாருமே இதை பார்க்கலாம். சில மத கோட்பாடுகள், மத குருமார்களுடைய அந்த கோட்பாடுகள் அடிப்படையில் அவங்க அதை பார்க்கறது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் கிளைண்ட்ஸ் எனக்கு நிறையா இருக்காங்க, சில கிறிஸ்துவ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது ரேஷியோ பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து இந்துக்களும், 2வது இடத்துல வந்து முஸ்லீமும், 3வது இடத்துல வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. சில சீக்கியர்களுக்கும் நான் பார்த்து கொடுத்துருக்கேன். அது வந்து 1-2 எண்ணிக்கையில் தான், ரொம்ப அதிகமாக இல்லை, பார்த்து கொடுத்துருக்கேன் நான். இந்தியாவை தாண்டி இப்போ நான் சிங்கப்பூர், மலேசியாலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறது உண்டு. அங்கே வந்து புத்த மதத்துக்காரங்களும் வந்து இதை ரொம்ப தீவிரமாக பண்ணக்கூடிய நபர்கள் உண்டு. இப்போ நான் சமீபத்தில் கூட சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பியூர் அந்த
புத்திஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து நம்ம வீட்டுக்குரிய இண்டிவிஜுவல் பிளான் கொடுத்தோம். நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். அவங்க நம்மள விட ரொம்ப தீவிரமாக வாஸ்தை ஃபாலோ பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க அவங்க. அந்த வீடுகளை பார்க்கும்போதே இது வந்து புத்த மதத்துக்காரங்க வீடு, இது வந்து இந்துவுடைய வீடு அப்படின்ற மாதிரி சில அடையாளங்களையும் கூட அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. கவர்மெண்ட் சார்பா வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா. அரசாங்கம் கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகள் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து வாஸ்து பார்த்து தான் இந்த மாதிரியான வீடுகள்லாம் அமைக்கிறாங்களா? நீங்க ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது. பேசும்பொழுது தேவையில்லாமல் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஒரு 350 சதுரடி 400 சதுரடிக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு காவல்துறையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் ஹால் கொடுக்குறாங்க. அது ஒரு 350 சதுரடி 400 சதுரடிக்குள்ளே தான் அந்த வீடு இருக்கும். அதுக்குள்ளே அந்த பேட்டர்ன் அது வந்து எப்படி சொல்லணும், ஒரு மோல்டு ஒரு பேட்டர்ன் சொல்லுவோம். அதே மெத்தடில் தான் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேட்டர்ன் 100% வாஸ்துபடி இருக்கிறதில்ல, வாஸ்துக்கு எதிராக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு வேண்டாம். 1955-60 காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த கவர்மெண்டுடைய கோட்ரஸ், அப்புறம் குடிசை மாற்று வாரியம், குடியிருப்பு வாரியம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் இருக்குது. இது 100% வாஸ்துபடி இருப்பதில்லை. முற்றிலும் தவறான கட்டமைப்பு தான் அது. வீடு கட்டுறது ஓகே. வணிக வளாகங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா? அந்த மாலு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வாஸ்து தான் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக வணிக வளாகங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், தேட்டரு, பஸ் ஸ்டாண்ட், இது எல்லாமே ஒரு பேசிக்கான ரூலை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த கட்டுமானங்களை பிளான் கொடுக்கறது உண்டு, கட்டுறது உண்டு. ஓகே, வாஸ்துல 2 டைப் ஆஃப் வாஸ்து இருக்குது. ஒன்று வந்து தனி மனிதருக்குரிய வாஸ்து, இன்னொன்று வந்து பொது வாஸ்துன்னு சொல்லுவோம். அதாவது காமனான விஷயம். நாம் பேசுகிறது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் நபரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும், அவங்க லாஸ் ஆகாமல், நோய் வாய்ப்படாமல், ஹெல்த் இஷ்யூ வராமல், ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வராமல், ஃபினான்ஷியல் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நாலேஜ் கொடுக்குறோம். இந்த காமன் பப்ளிக் வாஸ்து இருக்கு இல்லையா, பொது வாஸ்து இருக்கு இல்லையா, அதில் வந்து அவ்வளோ விதிமுறைகள் நம்ம பார்க்குறது இல்லை. ஒரு 4 விதிமுறைகளை மட்டும் அதில் பார்ப்போம். குறிப்பாக தெருக்கூத்து இல்லாமல் பார்த்துக்கிடுவோம். 2வது பில்டிங்கில் மாடிப்படி, அந்த டாய்லெட்டு, செப்டிக் டேங்க், இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பு இல்லாமல் பார்த்துக்குவோம். அடுத்ததான் நீர்நிலைகள், அதாவது பெரிய குளம், கம்மாய், ஆறு, ஓடை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க, இது அகைன்ஸ்டாக இல்லாமல் பார்த்துக்கிடுவோம். ஒரு கமர்ஷியல், அதாவது குடியிருப்பை தாண்டி பண்ணக்கூடியது எல்லாமே கமர்ஷியல்னு சொல்லுவோம். இந்த கமர்ஷியலில் இந்த 4 விஷயங்களை மட்டும் பார்த்து அமைச்சு கொடுக்கும். அதில் நீங்கள் கேட்ட மாதிரி தேட்ரு, மாலு, பஸ் ஸ்டாண்டு, இது எல்லாத்துக்குமே இந்த 4 ரூல் பார்த்தா போதும். இது தமிழர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்களா, இல்லை மற்ற மொழியினத்தினர் பார்க்குறாங்களா? ஆக்சுவலாக வாஸ்து வந்து உலகம் தழுவிய ஒரு விஷயம், சரிங்களா? தமிழ்நாட்டை விட இந்தியாவில் வந்து அதிகமாக தீவிரமாக வாஸ்தை வந்து ரசித்து விரும்பி நேசித்து பண்ணுறவங்க வந்து ஆந்திராக்காரங்க தான். ஆந்திரா வாஸ்து தான் வந்து ஆக்சுவலாக வாஸ்தே வந்து ஆந்திராவை தழுவி இங்கே வந்தது தான். தமிழ்நாட்டில் இது உருவானது கிடையாது. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. நம்மளை விட, தமிழர்களை விட ஆந்திராக்காரங்க வந்து ரொம்ப தீவிரமாக வாஸ்து வந்து பண்ணுறாங்க உண்டு. அதே போல் கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு பண்ணுறது உண்டு. கேரளாவில் வந்து கொஞ்சம் முரண்பட்ட விஷயமா இருக்கும். வாஸ்து வந்து தலைகீழாக பண்ணுவாங்க. எப்படி இலங்கையை வந்து வாஸ்துல நிறைய தவறுகள் இருக்கோ, அந்த மாதிரி கேரளாலையும் தவறான விஷயங்கள், தவறான கட்டமைப்பு பண்ணுவாங்க. உலகம் அளவு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு சூரிய அஸ்தமனமே அறைவோ இல்லாத ஒரு ராஜாங்கம் பண்ணின அவங்க பிரிட்டிஷ்காரங்க ஒரு ரூலை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. சூரியன் உதிக்கிற திசையை கணக்கிட்டு சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும்படியான ஒரு பேட்டர்ன் இன்றைக்கும் அந்த செங்கன் விசான்னு சொல்லக்கூடிய அந்த 20-30 நாடுகளில் முன்னாடியே ரோடெல்லாம் பிளான் பண்ணி ரோடை அமைச்சு லேஅவுட்லாம் பிரித்து சூரிய வெளிச்சம் வரும்படியான அந்த ஒரு பேசிக் பிளானில் முதல்ல ரோடு அமைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதிப்பாங்க. இன்னும் அந்த நாடுகளில் பண்ணக்கூடிய மெத்தடு. சைனீஸில் பார்த்தீங்கன்னா கட்டக்கூடிய ஒரு கட்டிடங்களும் மனிதர்கள் குடியிருக்க கட்டிடங்கள் ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். அன்ஷேப்பில் அவங்க கட்டுறதே கிடையாது. கட்டுறதுக்கு முன்னாடி ஜியாலஜிஸ்ட்டை வர வச்சு அந்த பூமியில் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா, அது கட்டுறதுக்கு தகுதியான இடமா அப்படின்ற ஒரு ஜியாலஜிக்கல் சர்வேலாம் பண்ணி தான் அவங்க வீடு கட்டுறாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி சர்வேலாம் யாரும் பண்ணுறதில்ல. கிடைக்கிற இடத்துல பில்டிங்கை கட்டிடுறோம். ஸோ எல்லா நாடுகளும் ஒரு பேசிக்காக ஒரு கட்டிடம் கட்டணுங்க, இப்படி தான் ஒரு பேட்டர்னில் கட்டணும், இது கட்டக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. பட் அது எதுனா இப்போ பிரிட்டிஷ்காரங்க பண்ணுறது சன்லைட் பேஸ் பண்ணி பண்ணுறோம், நாம் அதை வாஸ்துன்னு சொல்கிறோம், அவன் சூரிய வெளிச்சத்தை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக ஒன்று தான். அந்த வார்த்தை
பிரயோகங்கள் மட்டும் ஊருக்கு தகுந்த மாதிரி நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது. வாஸ்து இன்ஜினியர்னு சொல்றீங்க. பிஇல இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதா? எங்க காலேஜ்லலாம் அந்த கோர்ஸ் குடுக்கவே இல்லையே! ரைட் சார். வாஸ்து இன்ஜினியர் அப்படின்றது எனக்கு கொடுத்த பட்டம். சரிங்களா? அது நான் வச்சுக்கிட்டது கிடையாது. அம் நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்புறம் வந்து மெஷினிஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிபிஏ படிச்சிருக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். என்னுடைய வகுப்பு முதல்ல திண்டுக்கல்ல வகுப்பு எடுக்கும்போது, என்னுடைய வகுப்போடைய ஆர்கனைசர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, என்னுடைய அந்த நான் என்ன வகுப்பு ஷெட்யூல் போட்டிருக்கிறோமோ, அந்த அஜெண்டால கீழ வந்து வாஸ்து பொறியாளர் கிருஷ்ணராஜன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தாரு. நம்ம சேனலுக்கு பேரே வந்து அப்போ அம்பாள் வாஸ்துன்ற ஒரு பேர் வச்சிருந்தோம். அப்போ என்னுடைய பேர்ல இன்னைக்கு ஒரு 3, 4 சேனல் இருக்குது. அப்போ அந்த சேனல வந்து அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல், ஒரு பிராண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல், நெறைய இஷ்யூஸ் வந்து நெறைய போட்டிகள் வர ஆரம்பிச்சது. அப்போ இந்த வாஸ்து பொறியாளர்ன்ற பேர் வந்து எனக்கு அவங்க வைத்த பேர் வந்து ஒரு கேட்சியா இருந்துச்சு. ஓகே, அத வந்து இங்கிலீஷ்ல மாத்தி வாஸ்து இன்ஜினியர்ன்னு சொல்லி, ஸோ அதுக்கப்புறம் தான் அது பேட்டர்ன் ரைட்டு, காப்பி ரைட்டு, பிராண்ட் பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஆக்சுவலா அது நான் வச்சுக்கிட்ட பேரே கிடையாது. எனக்கு ஒரு நண்பர், திண்டுக்கல்லை சேர்ந்த நண்பர் வைத்து கொடுத்த பேர். அதான் என்னுடைய மாணவர் வைத்து கொடுத்த பெயர் அது. அது வாஸ்து நிபுணரா தான் அதுவரைக்கும் நானும் இருந்தேன் நானு. வாஸ்து கன்சல்டன்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வாஸ்து இன்ஜினியர் ஆயாச்சு. அது என்னவோ டீஃபால்ட்டாவே அ ஆரம்ப காலங்கள்லேருந்து இன்றைய வரைக்கும் ஆன்மீகத்த பத்தியோ, ஜோதிடத்த பத்தியோ, வாஸ்துவோட கிரகங்கள சேர்த்தோ நம்ம பேசுறதே கிடையாது. பியூர்லி என்ஜினியராவோ, சயின்ஸாவே ஆரம்பத்துலேருந்து பேசி வந்ததுனால, அந்த பேரு இயற்கையா எனக்கு அமைஞ்சது. அதனால இது எந்த காலேஜ்லயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. த்ரூ இந்தியா முழுக்க எந்த காலேஜ்லயும் வாஸ்துக்குன்னு தனியா இன்ஜினியரிங்லாம் கிடையாது. பட் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நீங்க வந்து படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, என்னுடைய 2 நாள் வகுப்பு அப்பப்போ மதுரை, சென்னை இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நடத்துறோம். நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு முறையா நான் வந்து கத்துக் குடுப்பேன் நான். நான் வந்து ஒரு என்ஜிஓவா பதிஞ்சிருக்கேன். எம்எஸ்எம்இல ஒரு பதிவு இருக்கு. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ நீங்க வந்து என்னுடைய வகுப்புல படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே குடுப்பேன் நான். 2 நாள் ப்ராப்பர் ட்ரெய்னிங் குடுத்து, உங்களுக்கு ஒரு காம்பஸ் கையில குடுத்து, அது திசையெல்லாம் பார்க்கறத சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு கத்துக் குடுக்கவே செய்றேன் நான். இதுவரைக்கும் ஒரு 600 பேத்துக்கு கத்துக் குடுத்துருக்கேன் நான். ஸோ என்னுடைய டார்கெட் ஒரு 5000 பேத்துக்கு கத்துக் குடுக்கணும். நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆ இது ஏகலைவன் மாரி. நான் நெறைய குருமார்ட்ட கத்துருக்கேன். இது என்ன பிரச்சனைன்னா, யாருமே உருப்படியா சொல்லிக் குடுக்கல. அ வாஸ்து இருக்கிறது உண்ம, அது வேலை செய்யுதுன்றது உண்ம. அ க கேட்கும் போதெல்லாம் அவங்க நமக்கு பதில் தராம, நீங்களே கண்டுபிடிங்கன்ற போது என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டு, ஒரு 6 வருடம் வந்து நெறைய வீடுகளுக்கு போய் வாலண்டரியா நான் பேச ஆரம்பிச்சு, நெறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, அப்படி கத்துக்கிட்ட விஷயம் தான். டீஃபால்ட்டாவே வந்து என்னுடைய கிராமங்கள்ல, என்னுடைய சொசைட்டில வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்கள் வந்து எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கு. எனக்கு ஒரு 4 கிராமம் வந்து என்னுடைய நெருங்கின சொந்தங்கள். ஸோ அவ்வளோ இருக்கக்கூடிய ஊருல வந்து நம்ம இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள போய் வருவோம் இல்லையா? அப்போ ஒரு வீட்ட பத்தின ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி தெரியும். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் தெரியும். ஹெல்த் தெரியும். ஃபினான்ஸ் தெரியும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். பேசிக்கா வந்து நம்ம என்ஜினியர் அப்படின்றதுனால நம்மளுடைய கண்ணோட்டம் மட்டும் வேற மாரி இருந்துச்சு. ஸோ அப்படிதான் இத வந்து ஒரு ஃபார்ம் பண்ணேன் நானு. நெறைய புத்தகங்கள் படிச்சோம். இப்போ கூட நான் உட்காந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உண்டு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து நூல்கள் எல்லாமே படிச்சோம். அ அதில வந்து திருப்பதி ரெட்டியா எழுதின கௌரவ் திருப்பதி ரெட்டியான்னு ஒருத்தர் வந்து ஆந்திராவுல இருந்து எழுதின தெலுங்குல வந்த நூல், தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆன நூல். அது வந்து எனக்கு ஒரு 60% அது சப்போர்ட் பண்ணுச்சு. 100% பண்ணல. காரணம் என்னன்னா, அவங்க 80, 85 காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட நூல் அது. இன்றைக்கு எழுதல அது. அவரு ஆரம்பத்தில ஆர்வ கோளாறுல எழுதின புத்தகம் அது. அவரு கடைசி காலத்தில புத்தகம் எழுதல. அவரு இப்போ 2017லயோ, 18ல தான் அவருக்கு வந்து காலமானாரு. அவரு ஆரம்பத்தில போட்ட புத்தகங்கள் நம்ம படிக்கும்பொழுது, எனக்கு நெறைய விஷயங்கள் அதில பற்றாக்குறை ஏற்பட்டதுனால, நான் நெறைய படிக்க வேண்டியது வந்துச்சு. ஜியாலஜிக்கலாவோ, இந்த பூமிய பத்தி படிக்க வேண்டி இருந்ததுனால, என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன் நானு. அப்படி வந்தது தான் இது. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போறேன் அப்படின்னா, அந்த வீட்ட பத்தின தகவல்கள் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பவர் பிஐன்னு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப காலமா வந்து என்னுடைய அனலிட்டிக்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. எந்த ஜோன்ல இருந்து எனக்கு வாஸ்து பார்க்க அதிகமா கூப்பிடுறாங்க, எந்த மாரி கேஸ் கூப்பிடுறாங்க, எந்த பிரச்சனை அதிகமா உள்ள கேஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம், அப்படின்ற ஸ்டடீஸும் நான் வச்சிருக்கிறேன் நான். இல்லாம இவ்வளோ தகவல்கள உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ டேட்டா படி 60% மக்கள் வீட வந்து ஹவுசிங் லோன் போட்டு தான் வாங்குறாங்க. அப்போ இந்த வீடோடைய வாஸ்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பணப்பிரச்சனை ஏற்படாது அப்படின்னா, அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கணும்? சார் உங்க தகவலும் தவறு. நான் ஒரு தகவல் சொல்றேன் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்தியா லெவல்ல ஹவுசிங் லோன் வாங்குன டாப் 10 ஸ்டேட் இருக்கும் இல்லையா? அதில நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா.
ஹவுசிங் லோன் வாங்கினதில் இந்தியா லெவலில் பார்த்துக்கிடுங்க. அப்போ நம்ம எவ்வளோ பேர் கடனாளியாக இருக்கிறோன்ட்டு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சர்வே. எதுவும் சொல்லுங்க மக்கள். சார் கூட இருக்காங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவலே குறைவு தான். புதுசா வீடு கட்டுறவங்க 10ல் 9 பேர் லோன் போட்டு தான் வீடு கட்டுறான். ஒருத்தன் மட்டும் தான் கை காசு போட்டு கட்டுறான். ஸோ எல்லாத்தையும் நம்மளை கடனாளி ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே. இந்த கடனுக்கும் இந்த லோனுக்கு இதே வந்து நம்ம மாசத்துல சேர்த்துக்கிட வேண்டாம். ஓகே, இந்த பாட்டு விட்டுருவோம். அது அவங்களுடைய ஃபினான்ஷியல் சூழல். அவங்க லோன் வாங்குறாங்க, கை காசு போட்டு கட்டுறாங்க. அது வேண்டாம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து கடனாளியா இருக்கீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டில் பணம் வரக்கூடிய திசை தவறாக இருக்குது. அந்த திசை வந்து வடக்கு அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு சொல்லுவோம். இதில் குறிப்பாக வடக்கு திசை வந்து முற்றிலும் அடைபட்டிருந்து அல்லது ஜன்னலே இல்லாமல் இருந்தும், ஒருவேளை ஜன்னல் இருந்து திறந்து வைக்காமல் இருக்கீங்க, அல்லது ஜன்னல் இருந்தும் திறந்து வைத்தும் வானம் தெரியும்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கும்போது தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை பூர்த்தி ஆகாமல் நீங்கள் போய் லோன் வாங்குவீங்க. அந்த லோனை தொடர்ச்சி உங்களால் அடைக்க முடியாமல் மறுபடியும் கடன் வாங்குவீங்க. அப்போ உங்கள் தேவையே பூர்த்தி ஆகலை, உங்களுக்கு தேவையான பணம் வரல அப்படின்னா, உங்கள் வீட்டினுடைய வடக்கு பகுதியில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஜன்னல் இல்லை, வடக்கு பகுதி முற்றிலும் அடைப்பட்ட வீடாக இருக்குது. அதாவது ஒரு ஆண் மகனுக்கு நான் சொல்கிறேன் நான். ஒருவேளை வடக்கு அடைப்பட்ட வீட்டில் ஒரு பெண் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த வீட்டில் ஆண் ரொம்ப குறைவான சம்பளம் தான் வாங்குவார். அவரால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. 2 பேருமே வேலைக்கு போகிறோம். ஒரு ஆண், பெண் 2 பேருமே வேலைக்கு போகிறோம். 2 பேருமே நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்த்தியான வருமானம் வரணும்னா, வடக்கும் கிழக்கும் 2 பக்கமும் ஜன்னல் இருக்கணும். அது திறந்தா வானம் தெரியணும், காலை சூரிய வெளிச்சம் வரணும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இயல்பாகவே உங்கள் தேவையை அந்த வீடு பூர்த்தி பண்ணிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த வீடு உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ அபார்ட்மெண்ட் எல்லாம் மக்கள் வாழ்றாங்க இல்லையா? அங்க வந்து நெறையா இடத்துல வந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ள விழாத அளவுக்கு இருக்குது கட்டுமானங்கள். அப்போ அந்த மாதிரியான வீடுகள்லாம் கோடி ரூபா குடுத்துலாம் வாங்குறாங்க. அப்போ ஆல்ரெடி அவங்ககிட்ட ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி இருக்குது அது வீட வாங்குற அளவுக்கு. ஒருவேளை அந்த வீட்ட வாங்கி உள்ள போனதுக்கு அப்புறமா நெறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? ஓகே சார். இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் துறையை மட்டும் தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் துறையை தாண்டி வெளியில் போக மாட்டீங்க. பட் நாங்கள் எப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டை ஒருத்தர் வாங்குறாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்மளை வாஸ்து பார்க்க கூப்பிட்றாரு. அப்போ தான் அவங்ககிட்ட கொஷின் பண்ணுவோம். இந்த வீடு எப்போ வாங்குனீங்க? வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலாக எப்படி இருந்தீங்க? வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ கடன் ஆச்சு? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இந்த மாதிரி நிறைய கொஷின் நான் கேட்பேன் நான். நல்லா இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க என்னை கூப்பிடவே மாட்டாங்க. ஒரு சின்ன ஊர் தான் எங்கள் ஊர். சில லட்சங்கள் இருக்கக்கூடிய மக்களில் டெய்லி 100க்கும் மேற்பட்டவங்க டயாலிசிஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த நோய் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக தவறான வீட்டில் இருக்கிறதுனால அவங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களே இன்றைக்கி பேசிக்கிறது இல்லை. அதனால் யார் எப்படி சஃபர் ஆகியிருக்காங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பட் என்னுடைய ஸ்டடி என்னென்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு கார்னர் பிளாக்ல கீழ் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வயிற்றில் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, அல்லது வயிறில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு பிளாக்ல கீழேருந்து மேலே ஒரு 10 ஃப்ளோர் இருக்குதுன்னா, 10 வீட்டில் உள்ள அந்த ஒரு காமன் வீட்டில் எல்லா வீட்லேயுமே அதே மாதிரி பிரச்சனை இருக்கிறத நான் செக் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன் நான். ஒரு வீட்டில் உள்ள அதே பிரச்சனை டிட்டோவாக மேல் வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கும், அதுக்கு மேல் உள்ள வீட்டில் உள்ளவங்க இருக்கும். என்னன்னா அந்த ஏஜ் வயசு மாறி இருக்கும். சில பேர்த்துக்கு வயதானவங்களுக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு யங் ஏஜில் உள்ளவங்க இருக்கும். பெண்களுக்கு பிரச்சனைனா காமனாக ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா முன்ன மாதிரி தான் நம்ம மனசு விட்டு பேசிக்கிறது இல்லைங்களா? யார் கூட நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறது இல்லையா? அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போய்ட்றோம். டிஃபால்ட்டாகவே நீங்கள் பல கோடி ரூபா கொடுத்து நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா, என்னுடைய அட்வைஸ் இண்டிவிஜுவலாக ஒரு இடம் வாங்கி வாஸ்துப்படி கட்டிக்கிங்க. நீங்க சொந்த வீட்ல இருக்கீங்களா? வாடகை வீட்ல? சார் நான் இந்த மாதம் வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான். வைகாசி மாதம் ஆல்மோஸ்ட் கடைசியில் வந்து நான் சொந்த வீட்டுக்கு போயிடுவேன் நான். ஒரு இறுதி கேள்வி. இப்போ பெரும்பாலும் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குரிய அந்த சங்கடங்கள் தான். அது புது வீட்டுக்கு போகிறதுனால இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்களா? இல்லை வந்து ஆல்ரெடி கட்டி வச்ச அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகிறதுனால அந்த வீடுங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை வந்து சீர்குலைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வருது அப்படின்னா, கண்டிப்பாக 100% நான் அடித்து சொல்லுவேன். அந்த வீட்டில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரவே வராது. தற்காலிகமாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரு வாரம் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே மூலைக்கு தூங்குறாங்க, திருப்பி சரியாயிடுது அப்படின்னா அங்கே பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன இஷ்யூக்காக வேண்டி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் அம்மா வீட்டில் இருக்காங்க, அப்பா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டில் நீங்கள் வீட்டை கூர்ந்து கவனிங்க. வீட்டில் தென்மேற்கில் தவறு இருக்கும். ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க, வாடகை வீடோ சொந்த வீடோ விலைக்கு வாங்கியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வீட்டை விட்டு குடி போகிறாங்க. போன அடுத்த நாளோ அடுத்த வாரமோ திடீர்னு ஹஸ்பண்டுக்கு வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, அல்லது
ஏதாவது ஒரு விபத்தை சந்திச்சு இந்த உலகத்தை விட்டே போயிடுறாருன்னா அந்த வீடு 100% வாஸ்து தப்பு இருக்கு. இல்லாமல் இந்த பிரச்சனை வராது. அடுத்ததா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. காலம் போகும்போது ஒரு வீடை மாறி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இஷ்யூ ஆகிட்டு அவங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்குவாங்க. அது ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். திருமணமே பண்ணாமல் இன்றைக்கி இந்த லிவிங் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி போகிறாங்கனாலும் அவங்க வீட்டில் தென்மேற்கில் தவறு இருக்குது. ஸோ இந்த அதாவது ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே இங்கே வாஸ்து தவறு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையே வரும். தவறு இல்லாதவங்க இயல்பாக அவங்க ரொட்டீன் லைஃப்பை அவங்க வாழ்வாங்க. அதாவது ஒரு வாஸ்துபடியான வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இயல்பான குணம் இருக்கு இல்லைங்களா, நேச்சர் பை பர்த் உங்களுடைய குணம் இருக்கு இல்லையா, அது உங்களை விட்டு போகவே போகாது. அதுபடி தான் நீங்கள் வாழுவீங்க. உங்களுக்குள்ளே என்ன கேரக்டர் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு டே டு டே லைஃப்பை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது வரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்ட திருமணம் நடந்திருக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன வாஸ்து பார்க்க வீடு கூப்பிட்றீங்க, புது வீடு கட்டுறதுக்கு கூப்பிட்றீங்க. நான் வந்து உங்கள் வீட்டுக்குரிய பிளான் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலாக உங்கள் வீட்டை பற்றின உங்கள் ஃபேமிலி பற்றின விஷயங்கள் கேட்பேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, எத்தனை பசங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க என்ன ஏஜ், இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பிளான் எல்லாம் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டு அந்த வீட்டில் திருமண வயதை பருவ வயது அந்த திருமண வயதை தொட்டு இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடை கட்டி முடிக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைக்கோ பையனுக்கோ அந்த திருமண வயதில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒன்று கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நடக்கும் அல்லது பிறகு அந்த 1-2 மாதங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சேலஞ்சபிளாக பிளானை கொடுத்தது இது வரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் இருக்கும். எனக்கு கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்களா இல்லையோ இந்த மாதிரி திருமண நிகழ்வுக்கு வந்து பத்திரிக்கை வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வாஸ்துன்றது உங்களுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயம். வீடு சரியாக இருந்து உடல் இயக்கம் தானாக நடக்க போகிறது. எதுவுமே நீங்கள் தவிர்க்க முடியாது. எப்படி நீங்கள் நோயை தவிர்க்க முடியாதோ அந்த மாதிரி உடல் சார்ந்த இயக்கத்தையும் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நிறைய விஷயங்கள் வாஸ்து சார்ந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் தீர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார்.